ராமபிரானின் மின்னல் வேகத்திரளால் தாடகை ஏவிய கொடிய சூலம் துண்டானது. வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடல்ல தாடகைன்ற அந்த கொடிய அரக்கி பெரும் கோபத்தோட இருட்டு மழை மாதிரி கருத்து மரணதேவனையே கூட்டிட்டு வந்த மாதிரி தன்னோட சூலத்தை ஒளியோட 3 கூர்மையான முனைகளோட சப்தத்தோட ராமபிரான் மேல வீசினான்னு பார்த்தோம். முழு நிலவின் மேல ராகு வந்து பாய்ந்தா எப்படி இருக்குமோ அப்படி பாய்ந்து வந்ததுன்னு கம்பர் அந்த சூலத்தை வர்ணிப்பார். சரி, இப்ப அந்த சூலம் ராமபிரானை நோக்கி வருது. அடுத்தது என்ன நடந்தது? கம்பர் எப்படி அந்த பெரும் நிகழ்வை நமக்கு காட்டுறாருன்னு பார்ப்போமா? மாலும் அக்கணம் வாளியைத் தொட்டதும் கோலவில் கால் குனித்ததும் கண்டிலர் காலனை பறித்து அக்கடியாள் விட்ட சூலமற்றன துண்டங்கள் கண்டனர். சரி, தாடகை சூலத்தை வீசியாச்சு. அது யமனைப் போல ஒளியோட மரணத்தை அள்ளிட்டு வரும் நோக்கத்தோட ராமபிரான் மேல பாய்ந்து வருது. அங்க வானத்துல தேவர்கள், பூமியில முனிவர்கள் எல்லாரும் ராமன் என்ன பண்ண போறான் அப்படின்னு கண்ணிமைக்காம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க கம்பர் என்ன சொல்றாருன்னு. முதல்ல மாலும் அக்கணம் வாளியை தொட்டதும். அந்த மால்னா திருமால். இங்க ராமபிரான சொல்றாரு. ராமபிரான் அந்த சூலம் தன்னை குறிச்சி வேகமா வர்றதை பார்த்த அந்த ஒரு கணத்திலேயே சட்டுன்னு தன்னோட அம்பை தொடுத்ததும், அதுக்கப்புறம் கோலவில் கால் குனித்ததும் கண்டிலர் தன்னோட அழகான வில்லோட நுனியை குனிச்சு, அதாவது வளைச்சு நாணில அம்பை பூட்டி விடுற அந்த செயலையும் யாருமே பார்க்கல. கண்டிலர். ஆச்சரியமா இருக்குல்ல? ஏன் பார்க்கல? அவர் கண்ணுக்கு தெரியாத மாதிரி வேகமா செஞ்சாரா? இல்ல தேவர்கள் கூட பார்க்க முடியாத அளவுக்கு அது ஒரு தெய்வீக செயலா இருந்ததா? கம்பர் இங்கே ராமபிரானோட வேகத்தையும் அவருடைய தெய்வீக தன்மையையும் இப்படித்தான் நமக்கு உணர்த்துவார். அவரோட செயல் அத்தனை நுண்ணியது, அத்தனை அசுர வேகம் கொண்டது. சரி, கண்ணுக்கு தெரியாம ராமபிரான் தன் காரியத்தை செஞ்சு முடிச்சாரு. அப்புறம் என்ன பார்த்தாங்க? அந்த பயங்கரமான சூலம் அற்றன துண்டங்கள் கண்டனர். அந்த சூலம் என்ன ஆச்சு தெரியுமா? அத்தனையும் சின்னாபின்னமாகி துண்டம் துண்டமாக சிதறி விழுந்ததை பார்த்தாங்க. ராமபிரான் அம்பு விட்டதையும் பார்க்கலை, வில் வளைச்சதையும் பார்க்கலை. ஆனா அந்த யமனைப் போல வந்த சூலம் துண்டு துண்டாகி விழுந்ததை மட்டும் எல்லாரும் பார்த்தாங்க. இங்கதான் கம்பர் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகிறார். ராமபிரான் அம்பு எய்த காட்சியை நேரடியா சொல்லாம அதன் விளைவை மட்டும் சொல்லி அவருடைய ஆற்றலின் அபரிமிதமான வேகத்தையும் வல்லமையையும் நமக்கு உணர்த்துவார். ஒரு பெரிய ஆபத்து நெருங்கும் பொழுது அது எப்படி அழிக்கப்பட்டதுங்கிறது முக்கியம். எப்படி அழிக்கப்பட்டதுன்னு பார்க்க முடியாத அளவுக்கு வேகம். ராமபிரானின் தெய்வீக சக்தி எவ்வளவு அற்புதமானது பார்த்தீங்களா? ஆக ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்திலேயே தாடகை வீசிய மரண சூலத்தை ராமபிரான் நொறுக்கி எரிஞ்சிட்டாரு. சரி, அடுத்ததா அந்த தாடகை என்ன செய்வா? ராமபிரான் அவளை வதம் செய்வாரா? அதை அடுத்த பாடல்ல கம்பரின் அற்புத வார்த்தைகள்ல பார்க்கலாம். நன்றி.